வாலண்டியர்ஸ்னால் யாருன்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. நான் அதை கிளியராக சொல்லிடுறேன். வாலண்டியர்ஸுங்கிறவங்க ஏதோ ஒரு கம்பெனிலேயோ எங்கேயோ வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்க, நானும் இந்த சமூகத்துக்கு ஏதாவது பண்ணணும், என்னால் பணம் கொடுக்க முடியாது ஆனால் நேரத்தை கொடுக்க முடியும்னு சொல்லி வீக்கெண்ட்ஸும் சரி வீக் டேஸும் சரி அவங்களுடைய டைமை ஃபுல்லாக இங்கே கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற டைமுக்கு விலை மதிப்பே கிடையாது. ஏன்னா அவங்க வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது. நான் நிறையா வாட்டி நான் போய் பார்த்துருக்கேன். குழந்தை என்ன பண்ணுது, அம்மா கிட்ட விட்டு வந்துட்டேனா அப்படின்னு சொல்லும். சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அம்மா வீட்டில் இருப்பாங்க. அந்த 2 நாளும் அம்மா என் கூட இருக்க மாட்டாங்கன்னு அந்த குழந்தை எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்கு. அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க, இது ஏன் ஒரு குழந்தை எங்கள் அம்மா பார்த்துக்கும், ஆனால் அங்கே ஒரு 1000 குழந்தை இருக்குது, அதை யார் பார்த்துப்பாங்கன்னு அவங்க கிளம்பி வர்றாங்க. அந்த வாலண்டியர்ஸில் இருந்த அவங்க குடும்பங்கள் இருந்த ஒவ்வொருத்தருக்கும், அவங்களோட தகப்பனுக்கும் அவங்க குழந்தைகளுக்கும் நான் இங்கே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்களுடைய தியாகம் தான் இங்கே நடந்திருக்கு. ஸோ வாலண்டியர்ஸுங்கிறவங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாத நான் எப்படி வாலண்டியராக இருக்கிறதுன்னு சில பேர் கேட்கலாம். ஆனால் இங்கே வாலண்டியர்ஸ்க்கும் ட்ரைனிங் இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது. ஸோ ஒரு குழந்தையை எப்படி வழி நடத்தணுங்கிற பயிற்சி கொடுத்து தான் இங்கே நீங்கள் உள்ளே வருவீங்க. இங்கே வாலண்டியர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வெவ்வேறு வேலைகள் இருக்கும். அட்மினாக இருப்பாங்க, சில பேர் மென்டார்ஸாக இருப்பாங்க. மென்டார்ஸுங்கிறவங்க ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மென்டாராக இருக்காங்கன்னா எந்நேரமும் அவங்களுக்கு தொடர்பில் இருப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், மொழி வரலைங்கிற பிரச்சனை இருக்கும், எனக்கு நான் அழகாக இல்லைங்கிற பயம் இருக்கும், அவங்க கூட என்னால் பேச முடியலங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும், எனக்கு மார்க் சரியாக வரல, என்னால் படிக்க முடியல, நான் ஊருக்கே போயிடுறேன்னு இருக்கும். ஆனால் அவங்க எல்லாரையும் கையை பிடிச்சி உனக்கு ஒரு குறையும் இல்லை, நீ நல்லா இருப்பேன்னு கை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் தான் மென்டர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம்.